சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நகை கிடச்சிருச்சு அப்படின்னா தீச்சட்டி ஏந்தி தீக்குழியில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியமாக வேண்டியிருப்பாங்க. உடனே அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது சிவா வந்து உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, மயக்கம் வந்துடும் சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீறி அன்னபூர்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை வந்து பண்ணுறாங்க. கையில் தீச்சட்டியை ஏந்திக்கிட்டு தீக்குழியில் நடக்க போகிறாங்க. அதை வந்து சிந்து வந்து எல்லாமே பார்க்குறாங்க. கடைசியில் பாதியிலேயே அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. அதனால அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. எப்படியாவது வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அந்த பூசாரி என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு ரத்த பந்தம் இல்லாத யாராவது இதை பண்ணலான்னு சொல்லும் போது சிந்து வந்து நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி அவன் ஒன்றும் இதை பண்ண தேவையில்லைங்கிறாங்க. பரவாயில்லமா அந்த பொண்ணையும் மூத்த மருமகளே இந்த வேண்டுதலை முடிக்கட்டும்னு சொல்லவும் சிந்து மேலே தண்ணியை ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் சிந்துவும் பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணியோட வேண்டுதலை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. என்னதான் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடைசியில் சிந்து தான் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிந்து வந்து குடும்பத்தில் அன்னபூர்ணி ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.